ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பொள்ளாச்சி கூடுதல் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம நவமலைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம இந்த நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் நவமலைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நவமலை பார்த்தீங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நம்ம ஓன் வெஹிக்கிள்லாம் போக முடியாது, பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும். இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய வனவிலங்குகள் பார்க்கலாம். அதனால தான் நவமலைக்கு நானும் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட துணைமின் நிலையமும் அங்கே இருக்குது. நான் வந்து 12:30 போகிற பஸ்ஸில் தான் போனேன். மார்னிங்லேயே அங்கே வந்து யானை பார்த்தது தான் டிரைவர் சொன்னாங்க. எங்கே மறுபடியும் உள்ளே போயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு வெளில இருந்துச்சு, அதனால நான் அப்படியே பார்த்துட்டு யானை. நம்ம போகிற வழியில் தான் ஆலியார் டேம் இருக்குது. நவமலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆலியார் டேம் வந்து போயிட்டு வந்தேன். அதுவுமே இந்த வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது. பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் வந்து 33 ரூபா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து டைமிங் வந்து ஒரு நாளைக்கு 4-5 தடவை இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைமிங் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து மே ஃப்ளவர் வந்து நிறையா பார்க்கலாம். நிறையா பூத்து இருக்குது இந்த ரூட்டில். செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நாம் போகிற இந்த நவமலை ஃபாரஸ்ட்டுகள் வந்து நிறையா மூவி ஷூட் பண்ணியிருக்காங்களாம். பொள்ளாச்சினாலே தமிழ்நாட்டோட ஷூட்டிங் ஸ்பாட் தானே. ஒரு ரீல்ஸில் பார்த்தேன் 1500க்கு மேலே வந்து மூவி இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5000 சாங்காவது இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்களாம். அந்தளவுக்கு வந்து பொள்ளாச்சி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இது வந்து ஆலியார் டேமில் இருந்து வர்ற தண்ணி தான். இந்த பக்கம் வந்து கேரளா வரைக்கும் இந்த தண்ணி தான் போகுது. நம்ம வந்து நவமலைக்கு இந்த ரூட்டில் ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். பஸ் வந்து இப்படியே உள்ள ரைட் கட் பண்ணி போயிட்டு நிறையா கிராமத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வால்பாறை மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 4-5 தென்னமரம் இருந்தாலே செம்ம அழகாக இருக்கும். பொள்ளாச்சியில் எங்கே போனாலுமே வந்து தென்னமரமாக தான் இருக்குது. ஆலியார் டேம் மேலே போனப்போ பொள்ளாச்சி சிட்டி வியூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்தேன். மேலே இருந்து பார்க்கும்போது வெறும் தென்னமரம் மட்டும்தான் தெரிஞ்சு, ஒரு பில்டிங் கூட தெரியல. இங்கே தென்னமரம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்து புளிய மரமும் அதிகமாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்துச்சு இந்த ரூட்டில். ரோட்டில் வந்து வனவிலங்குகள் நிறையா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தால. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கூட யானை வந்து ரோட்டில் போயிட்டு இருந்த ஜீப்பை கவுத்து விட்டுருச்சு. அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறாங்களா, அவங்களோட ஜீப்பு தான். நல்ல வேலைக்கு உள்ளே இருந்தவங்களுக்கு எதுவும் ஆகலை. நாம் இப்போ வந்து ஆலியார் டேம் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே வந்து பஸ்ஸை என்ட்ரி போட்டுட்டு தான் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வந்து செக் போஸ்ட்டை தாண்டினதுமே ஆலியார் டேமோட வியூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து ஒரு 4 யானை இருந்துச்சு, ரொம்ப லாங்கில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வால்பாறைக்கு போகிற எல்லாருமே இந்த யானையை வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. பஸ் வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தினாங்க யானையை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. செக் போஸ்ட் தாண்டி இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து டீ ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். ரூட் வந்து செம்மலாக இருந்துச்சு. சிங்கிள் ரோடு தான். இங்கே வாழ்கிற மக்கள் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பைக் மட்டும் தான் வந்துச்சு. மற்றபடி எந்த வெஹிக்கிளுமே நான் உள்ளே போகும்போது பார்க்கல. நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போதுமே ஆலியார் டேம் வியூ பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம். இங்கே வந்து 6 யானை இருந்துச்சு. அதில் வந்து ஒரு குட்டி யானையுமே இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்குமே இந்த யானை இங்கே தான் இருந்துச்சு. பார்க்குறக்கா இங்கேயுமே கொஞ்சம் நேரம் நிறுத்தினாங்க, நின்று பார்த்துட்டு இருந்தோம். பஸ்ஸில் இருந்த ஒருத்தர் இந்த குட்டி யானை தான் ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த 6 யானையும் அப்படியே ரோட்டு மேலே நின்றுருந்தா எப்படி இருந்திருக்கும்? செம்ம த்ரில்லிங்காக இருந்திருக்கும், வேற லெவலில் இருந்திருக்கும். பொள்ளாச்சியிலேருந்து நவமலை டிஸ்டன்ஸ் வந்து 40 கிலோமீட்டர் வரும். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு. இந்த நவமலை வழியாக தான் அப்பர் ஆலியார்லேருந்து ஆலியார் டேமுக்கு வந்து தண்ணி வருதான்.
நம்ம இப்போ வந்து ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் பக்கத்தில் தான் நவமலை இருக்குது. வேற எந்த ஒயிட் அனிமலும் பார்க்க முடியல. யானை மட்டும் தான் பார்த்தோம். யானை வந்து ஊருக்குள்ள வராமல் இருக்குதா அந்த கரண்ட் வேலி போட்டு வச்சிருக்காங்களா. இதுதான் அந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்தாச்சு. ஊருக்குள்ள ஒரே ஒரு கடை இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு 10 வீடு தான் இருந்துச்சு. பஸ்ல இருந்து நம்மளை இறங்க விடலை. அப்படியே உடனே பஸ்ஸை திருப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நவமலையிலேருந்து பொள்ளாச்சிக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள்ட்ட நிறுத்தி இந்த யானையை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. இந்த ட்ரிப்பு போனதுக்கு நமக்கு செம்ம ஒர்த்து. எந்த ஒயிலனுமே பார்க்காம இருக்கிறதுக்கு யானையை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நவமலை போயிட்டு இப்போ வந்து ஆலியார் டேம் வந்தாச்சு. நவமலை வந்து ஹில்ஸ் மேலே கிடையாது, ஹில்ஸ் அடிவாரத்தில் தான் இருக்குது. அதனால இந்த ஹேர்பின் பெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இந்த ரூட்டில். இந்த ஆலியார் டேம் பார்த்தீங்கன்னா 1962 காமராஜர் அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. கீழே வந்து பூங்கா இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போகலாம். பார்க்கில் வந்து சில்ட்ரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட வந்துட்டு போகிறதுக்கு செம்ம ஒருத்தான பிளேஸ் இது. அப்படியே கீழே நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேம் மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஆலியார் டேமில் வந்து இப்போ குளிக்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி குளிக்க வந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்களாம். அதுலேருந்து இங்கே குளிக்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆலியார் டேம் மேலே வந்தாச்சு. வியூஸ் வந்து செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயே வரலாம் போல. நிறைய பேர் வெஹிக்கிள்லேயே வந்திருந்தாங்க. அது இல்லாமல் இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் வரைக்கும் அப்படியே நடந்து போயிட்டு வரலாம். ஃபேமிலியோட நிறைய பேர் அப்படியே நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறக்காக இங்கே வந்திருந்தாங்க போல். உள்ளே இறங்கி போய் தண்ணி பக்கத்துலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வானவில் வேறு வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. ஆலியார் டேம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து இங்கே டேமில் பிடிச்ச மீன் வந்து விற்கிறாங்க. வாங்கி சாப்பிட்டேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.